பிரம்ம முகூர்த்த பூஜையோட 3ஆம் நாள் இன்னைக்கு புதன்கிழமை காலையில் எப்பவும் போல் 4:30 மணிக்கு ஏஞ்சாச்சு. அதுக்கப்புறம் நிலவாசலில் விளக்கேற்றி முடித்த பிறகு பூஜை ரூம்லேயும் விளக்கேற்றி முடிச்சாச்சு. அதுக்கு முன்னாடி டிவியில் வந்து சாமி பாட்டும் போட்டாச்சு. அதுக்கப்புறம் பிரம்ம முகூர்த்த விளக்கு 5 விளக்கு வச்சு விளக்கும் ஏற்றி முடிச்சு கந்தசஷ்டி கவசமும் பாடி முடிச்சிட்டேன். எனக்கு ஒரு சிஸ்டர் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, பிரம்ம முகூர்த்த பூஜை அப்போ ரெகுலராகவே வந்து வீடுக்கு வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கணுமா அப்படின்னு. நார்மலாக வந்து நம்ம வந்து ரெகுலராக க்ளீன் பண்ணுற மாதிரி மாப்பு போடுறது எப்போவோ அந்த மாதிரி நான் நைட்டு வந்து ஃபுல்லாக வந்து வீடெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு பாத்திரம்லாம் வாஷ் பண்ணி வச்சுருவேன். இன்கேஸ் நம்ம நான்வெஜ்லாம் சாப்பிட்டோம் அப்படின்னா வீட்டில் இருக்க நான்வெஜ் பாத்திரம் எல்லாத்தையுமே வந்து ஏறம் கட்டிட்டு மார்னிங் வந்து ஹெட் பாத் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்து பூஜை பண்ணுறது ரொம்ப நல்லது. நான் இப்படி தான் ஃபாலோ பண்ணுறேன். ஏன்னா நான்வெஜ் சாப்பிட்ட பிறகு நம்ம பூஜை பண்ணலாமா வேணாமாங்கிற டவுட் எல்லாருக்குமே இருக்கும். நம்ம நான்வெஜ் சாப்பிடலாம், ஆனால் வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி நாள் நம்ம நைட்டே வந்து எல்லாத்தையும் வீட்டை வந்து தொடச்சிட்டு அதுக்கப்புறமா பூஜை பண்ணுங்கள். ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம்.